friends and families, welcome to Free Baking Class by Elfin. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா meringue குக்கி தான். இது செய்கிறது சிம்பிளான ஈஸி, அதே மாதிரி குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டு சொல்லணும்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. வாயில் வச்ச உடனே அப்படி மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபேமிலிக்கே ஒரு ஃபேவரட் குக்கி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா, இல்லை பேக்கிங் பற்றின தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, ஜஸ்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை, எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஜஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு டைமரை 10 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெட் செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு செல்சியஸ் கரெக்டாக 90 டிகிரியில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு ஈரம் இல்லாத பவுலில் நான் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை எடுத்திருக்கேன். அதாவது 2 முட்டை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டையை தான் பயன்படுத்தணும். ஒருவேளை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து கம்ப்ளீட்டாக அந்த சில்னஸ் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் வெள்ளை கரு தனியாக, மஞ்சள் கரு தனியாக நம்ம செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பவுலில் எந்தவித ஈரமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஒரு துளி அளவு கூட ஈரம் இருந்தாலும் இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வராது. அதனால் ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆன பாத்திரத்தில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். வெள்ளை கருவை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். நம்மளுக்கு இந்த மஞ்சள் கரு தேவையில்லை. இதை நீங்கள் நார்மலாக குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி மாதிரி இருக்கிறது ஃபோம் மாதிரி பொங்கி வர்ற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை லெமன் ஜூஸ் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் அளவு வினிகர் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 75 கிராம் அளவு சுகர் எடுத்துருக்கேன். இதை ஒரு 3 பேட்சாக சேர்த்து நல்லா ஒரு ஃபோமாக, கெட்டியான ஃபோமாக வர்ற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரையும் அதே நேரத்தில் கரைஞ்சிருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 2வது பேட்ச் சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பீட்டாகி இருக்குது. இப்போ 3வது பேட்ச் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா பீட்டாகி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பீட்டாக இருக்குன்னா, இப்படி நம்ம தூக்கும்போது அந்த குச்சியாக நிற்கிதுல, இந்த அளவுக்கு ஸ்டிப் பீக்காக இருக்கணும். தெரியுதா? இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். அதாவது இந்த பாத்திரத்தை நீங்கள் தலைகீழாக கவுத்தாலும் இதில் ஒரு ட்ராப்ஸ் கூட விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு எக் ஸ்மெல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதில் எக் ஸ்மெல் அவ்வளோதுக்காக வராது. சப்போஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கலர் எதுவும் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பவுலில் இந்த க்ரீமை எடுத்துக்கலாம். 2 கலர் 3 கலர் ஆட் பண்ணுறதுக்காக. இதில் நான் லைட்டாக எல்லோ கலர் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் ஐசிங் கலர் இருக்குல்ல, அதில் எல்லோ கலர் நான் இதில் எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் அளவு எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜெல் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வாட்டர் கலர், அதாவது தண்ணி மாதிரி இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணும்போது இந்த பேட்ரு கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுத்துரும். அதே மாதிரி இந்த பேட்டரை நீங்கள் ரெடி பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும். கலர் சேர்த்துட்டு உடனே பைப்பிங் பேக்கில் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பீட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆனிச்சுன்னா ஏர் பபிள்ஸ் வரும்ல, அது மாதிரி இதுலேயும் ஃபார்ம் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பீட் பண்ண உடனே ட்ரேயில் வைக்க பாருங்கள். நான் 1M நாசில் இருக்குல்ல, அது எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சிசர்ஸ் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவு வரைக்கும் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சிடலாம். சேலை நான் லைட்டாக பட்டர் பேப்பர் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம வேணுங்கிற டிசைனில் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1M நாசிலில் போட்டுக்கிறேன்.
அதே மாதிரி இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அதிக நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் அப்படியே அடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக இருக்கிறது தண்ணி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இதை வச்சு போட்டோம். இப்போ வந்து நான் 6P நாசில் இருக்குல்ல, அதை வச்சு நான் வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டுக்கிறேன். கடைசியில் மீதி இருந்ததில் நான் பேபி பிங்க் கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து சின்ன சின்ன குக்கீஸாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். சென்டர் ரேக்கில் வச்சுட்டு டைமரை வந்து கரெக்டாக 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணியிருக்கட்டும். முக்கியமாக 90 டிகிரியில், அதாவது இது 100, இது வந்து 90, அதுக்கு முன்னாடி 90 டிகிரியில் பேக் ஆகட்டும். முக்கிய குறிப்பு என்னென்னா 1 மணி நேரம் வெந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஓவன்லேருந்து நீங்கள் ட்ரேயை எடுத்து வெளியில் வைக்கவே கூடாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் வச்சிங்கன்னா அது அப்படியே வந்து மேக்ரூன்ஸ்லாம் காற்று போனால் நமத்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும். அப்படி பிசு பிசுன்னு கையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ 1 மணி நேரம் பேக் ஆகட்டும். மறுபடியும் ஒரு மணி நேரத்துக்கு அந்த ஓவன்லேயே இருக்கட்டும், அந்த ஓவன் சூடுலேயே அப்படி குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் காற்று போகாத அளவுக்கு போட்டு வச்சுருங்க. ஒருவேளை நீங்கள் மறந்து ஓவன்லேயே ஒரு 3 hours வச்சுட்டிங்கன்னா அது அப்படி பிசு பிசுன்னு ஒட்டிடும், கையில் கூட எடுக்க முடியாது. அதனால் கரெக்டாக 1 மணி நேரம் பேக் ஆகட்டும். 1 மணி நேரம் அதுக்குள்ளே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து இந்த ரெசிபி வந்து கரெக்டாக வரும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு வெளியிலே வச்சிட்டிங்கன்னா காற்று போயிடும். அதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம குக்கீஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 1 hour வந்து நான் அப்படியே இதில் விட்டுட்டேன் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம பிங்க் கலரில் செஞ்சதெல்லாம் கலர் எதுவுமே மாறலை, எல்லோ கலரில் செஞ்சதும் எதுவும் மாறலை. ஆனால் இந்த ஒயிட் கலரில் செஞ்சது மட்டும் கொஞ்சம் வந்து அடியில் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்குது. மற்றபடி வந்து டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து கரெக்டாக நான் வந்து இதை உடச்சி உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, கையிலலாம் ஒட்டெல்லாம் இல்லை. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அளவுக்கு கிறிஸ்பியாக உடையணும். பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. இது ஒரு கேண்டி மாதிரி, பட் வாயில் வச்சோன்னே அப்படியே மெல்ட் ஆகி அந்த டேஸ்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான மெரிங் குக்கியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.